உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இளைய தளபதியாக இருந்து பிறகு தளபதியாக மாறி தமிழ் சினிமாவை ஆட்டி படைக்கும் ஒருவர் விஜய். இவரின் பெயரை சொன்னாலே அரங்கமே அதிரும் அளவிற்கு சத்தம் எழுப்பி விடுறாங்க இவரது ரசிகர்கள். இவரை இளைய தளபதியிலிருந்து தளபதியாக மாற்றிய பெருமை இயக்குனர் அட்லியையே சேரும். இவர் இயக்கிய மெர்சல் படத்தில் தான் இவருக்கு முதன்முறையாக தளபதி என்ற பட்ட பெயர் வச்சு தான் தீவிர ரசிகர் என்பதை காட்டியிருந்தாரு. தற்போது இவரின் இயக்கத்துல தளபதி 63 படம் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு இருக்கு. படப்பிடிப்பு சென்னையை சுற்றிய பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. தளபதி ரசிகர்கள் அடுத்து பிரம்மாண்டமாக கொண்டாட காத்திருப்பது விஜயின் பிறந்த நாள் தான். அதற்காக பலவிதமான திட்டங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் பல நல்ல விஷயங்களை சமூக நல திட்டங்களையும் இவரது ரசிகர்கள் செய்து வருவது வழக்கமான ஒன்றாகி இருக்கு. பல நலத்திட்ட உதவிகளை செய்வதற்கு இப்போதே தயாராகிட்டு இருக்காங்க தளபதி ரசிகர்கள். பல வித்தியாசமான செயல்களையும் தளபதி ரசிகர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கும்பகோணத்தை சேர்ந்த ரசிகர் தளபதி விஜய்க்கு 7 அடியில் சிலை செய்து வச்சிருக்காங்க. அந்த சிலை அவருடைய பிறந்த நாள் அன்று திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அந்த சிலை மெர்சல் படத்தில் விஜய் நடித்த வெற்றிமாறன் கெட்டப்ல உருவாகி இருக்கு. பலவிதமான போஸ்டர்களையும் தளபதி ரசிகர்கள் அடிச்சிருக்காங்க. சமீபத்துல கும்பகோணத்தில் உள்ள ரசிகர்கள் அரசியல் வசனங்களுடன் ஒரு போஸ்டர் அடிச்சு பிரபலமாக்கி இருக்காங்க. அதில் அண்ணா அரசியலை பார்த்ததில்லை, இந்த அண்ணாவின் அரசியலை பார்க்க காத்திருக்கிறோம் என்ற வசனத்துடன் கும்பகோணத்தை சுற்றி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க தளபதி ரசிகர்கள். தளபதியின் இன்னொரு தீவிர ரசிகர் ஒருவர் ECRP சரவணன் அவரது ட்விட்டர் பக்கத்துல தளபதி விஜயின் 45வது பிறந்த நாளுக்காக 45 நலத்திட்ட உதவிகளை செய்வதற்காக பல திட்டம் செஞ்சிருக்காரு. இதில் 2வது திட்டமாக வீரர்களுக்கு கால்பந்து போட்டி ஏற்பாடு செஞ்சிருக்காரு. இதற்காக தளபதி விஜயின் புகைப்படம் அடித்த டி-ஷர்ட்கள் தயார் செய்யப்பட்டிருக்கு. தளபதி விஜய் தனது 63வது படத்துல கால்பந்து வீரராக நடிக்கிறார் என்ற தகவல் வெளியானதால தற்போது இவர்கள் கால்பந்து மற்றும் அதற்கான டி-ஷர்ட்களை வீரர்களுக்கு வழங்க இருக்காங்க. இதனை ட்விட்டர் பக்கத்துல அவர் பகிர்ந்திருக்காரு. தளபதி 63 படக்குழுவும் விஜய் பிறந்த நாளில் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. கடந்த பிறந்த நாளில் அவரது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த முறை அதற்கு முன்னதாகவே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகும் என தெரியுது. இதனால் அவருடைய பிறந்த நாள் அன்று படக்குழு மாசான சர்ப்ரைஸ் கொடுப்பார்கள் என தெரியுது. அட்லி விஜயின் தீவிர ரசிகர் என்பது இந்த முறை தளபதி 63 படத்துல இருந்து டீசர் வெளியாக வாய்ப்பு இருக்கு. படுவேகமாக படத்தை எடுத்துட்டு இருக்காரு அட்லி. இதனால் படப்பிடிப்பு மிக விரைவில் முடிந்துவிடும் என தெரியுது. தற்போது படத்தின் முக்கிய காட்சிகளை சென்னையில் செட் அமைச்சு எடுத்துட்டு இருக்காங்க.